வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். நேற்று என்ன சார், நான் தூங்கிட்டு இருக்கிற டைமில் ஃபோன் பண்ணீங்க, என்ன திடீர்னு என்னாச்சு? எங்க இவ்வளோ நாள் வந்து விடிய கொட்ட வெடிகால வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பீங்க, நேற்றுன்னு பார்த்து. ஆமாம் சார், நேற்று பத்திரிக்கையே படுத்துட்டேன். என்னன்னா 11/8க்கு விடாமுயற்சியோடைய டீசர் வரப்போகுதுன்னு ஒரு தகவல் வந்தது. இது உண்மையா பொய்யா, இல்லை யாராவது அடிச்சு விட்ட சம்பவமா அப்படின்னு உங்களுக்கு வந்து முன்கூட்டியே கிராஸ் செக் பண்ணுறதுக்காக உங்கள் சோர்ஸில் விசாரிக்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எடுக்கலை. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லாம் கேட்ட பிறகு உண்மைதாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எதுவுமே சொல்லியே சார், நாங்கள் ஒரு 10 மணிக்கு நியூஸ் வந்திருந்தா கூட முடிச்சுக்கிட்டு இருந்து வீடியோ பண்ணிட்டு தான் போயிருந்திருப்போம். எதுவுமே சொல்லாமல் என்ன சார் திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க? இல்லை, இது 2 காரணம். நான் விசாரித்த வகையில் 2 காரணம். ஒன்று வந்து டக்குன்னு பொதுவாக அந்த பெரிய மாஸ் ஹீரோக்களுடைய படங்கள் எந்த அப்டேட் வந்தாலும் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஐப்பு ஆரம்பிச்சிருவாங்க, அந்த கூப்பன் ஆரம்பிச்சிருவாங்க. 4 days to go, 3 days to go, 1 hour to go அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடியாவை அஜித் கொடுத்ததாக கூட இருக்கலாம் அப்படின்னு. ரைட்டு, விடுங்க நீங்கள் அப்படின்னு. ஒரு 2 வருஷம் காத்திருந்த இந்த ரசிகர்கள் விடாமுயற்சிக்கு எத்தனை அப்டேட் கேட்டிருந்தாங்க. வந்து அப்டேட்டாக கேட்டு ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிட்டாங்க. விடாமுயற்சியே பொங்கலுக்கு வராது, குட் பேட் அக்லி தான் வரும்ன்ற அளவுக்கு நம்ம கூட பேசியிருந்தோம். வந்து அதுதான் ஏறக்குறைய முடிவு ஆயிடுச்சு. வந்து ஏன்னா குட் பேட் அக்லியோடைய ப்ரொடியூசர் மைத்ரி மூவிஸ் கூட இங்கே வந்து புஷ்பா 2 ப்ரொமோஷனுக்கு அதெல்லாம் பேசியிருந்தாங்க. திடீர்னு நான் லைக்கா தரப்பில் கேட்டதுனால ஒரு பஞ்சாயத்து, ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டதாக ஒரு தகவல் பேசி, ஓகே விடாமுயற்சி கொண்டு வந்துடுவோம், ரொம்ப நாள் இருக்குது, ட்ராவலில் இருக்குது, இதுக்கு ஒரு பெரிய செலவு வேறு பண்ணிட்டாங்க, போட்ட பட்ஜெட்டை தாண்டி இதுக்கு ஒரு இதுவாகிடுச்சு, படமும் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு ஒரு தகவல். இதை பொங்கலுக்கே இறக்கிடுவோம். பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய லீவ், அந்த லீவை இது கொண்டாடுதான். 2வது வந்து லைக்காவுக்கு முக்கியமான படம் அப்படின்போது இன்னைக்கு தமிழில் ஒரு பெரிய நிறுவனம் அவங்க தான். பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்கள்லாம் அவங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் எடுப்பதை தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு சோறு போட்டுட்டு இருக்காங்க, வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு இதில் வந்து ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, போதையா படம் எடுத்தது நம்ம கிளம்பி போய் சிம் கார்டு பிஸ்னஸே பண்ணுவோன்னு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்புறமா யார் இங்கே படம் எடுக்கிறதுக்கு யார் இருக்காங்க? இதெல்லாம் அஜித் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வரக்கூடியவர். அது பேசி முடிக்கப்பட்டு விடுங்க, ஒரு டீசர் விடுங்க, ஒரு வைப்பை கலப்புங்கன்னு கிளப்பியாச்சு. இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ல போயிட்டு இருக்கு. நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது சார். 5 மில்லியனுக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சார் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவங்க வந்து ஹைப் இல்லாமல் விடுறாங்க, ஓகே, பட் அந்த நியூஸை கூட வெளியே சொல்லாமையா சார் விடுவாங்க? ஏதாவது திடீர்னு ஒரு முடிவு செஞ்சிருப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உடனே பேச வேண்டியதாக இருக்குங்களே. இப்போ நீங்கள் அஜித்லாம் பெரும்பாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பார். வந்து அவருடைய மேனேஜரே கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கார். இப்போ துபாயில் இருக்காருன்னு நினைக்கிறேன், மேபி அந்த கார் ரேஸ் இதில் இருக்கார். இந்த விஷயம் டக்குன்னு பேசி ஒரு முடிவு எடுத்த உடனே ரைட் ஓகே, ஏற்கனவே டீசர் கட் பண்ணி வச்சுட்டாங்க, அதனுடைய அப்டேட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மேபி அது வந்து ஒரு விசேஷமான ஒரு விஷயம். ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று இந்த படம் வந்து பயங்கர டிலே ஆகிப்போச்சு ஷூட்டிங்கில். அஜர்பைஜானை ஏன் இவங்க தேர்ந்தெடுத்தாங்க, வேறு நாடு இல்லையா? அப்புறம் மகிழ்த்தினி மாரி ரொம்ப செதுக்கி எடுத்தார். அப்புறம் அஜர்பைஜானில் அந்த கால சூழ்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த பனி புயல், மணல் புயல், இந்த மாதிரியான பிரச்சனைகள், மொழி தெரியாதது, அந்த சீதோஷ்ணலை ஒத்துக்காமல் நம்ம ஆட்களுக்கு இங்கிருந்து போன யூனிட்டில் இருந்தவங்கலாம் வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அப்புறம் வந்து மில்லனுடைய அந்த இழப்பு, இதெல்லாம் சேர்ந்து டிலே ஆனாலும் வந்து முக்கியமாக இந்த படம் சூப்பராக வந்திருக்குன்ற ஒரு விஷயம். இதை ரைட்டு கொண்டு வந்துடுவோம், ஒரு முடிவு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அஜித் எடுத்த, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்த டிசிஷனாக தான் இருக்கும். அப்போ கட் பண்ணி வச்சுருக்கீங்களே டீசரை, அதை விடுங்க அப்படின்னு ரேஞ்சில் நமக்கு கிடைத்த தகவல் அதுதான். அதுக்கு தான் இவ்வளோ திடுதுப்புன்னு வந்த ஒரு விஷயமா வந்து. ஏன்னா இது ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சதா இல்லை மற்றவங்களுக்கு தெரிஞ்ச ட்ராக்கர்ஸுக்கு தெரிஞ்சதான்னு தெரியல, அஜித் சம்மந்தப்பட்டவர்களே அதை உறுதி செய்யலை. வந்து நான் அவங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அவங்களும் வந்து உறுதி செய்யலை. கடைசியில் தான் அவங்க வந்து உறுதியாக ஓகேங்க வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, 15 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குதுன்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் லைக்கா மற்ற இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது சன் டிவியோட யூடியூப்ல வரப்போகுதுன்னு ஒன்று, அது இன்னும் மாசாக போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன்னு. ஏன்னா மிட் நைட்டில் ஒரு அப்டேட்டு, அதுவும் அறிவிப்பு இல்லாத அப்டேட் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னும் பொழுது நான்லாம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் கிட்டத்தட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் 5 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. இன்னும் கூட அது வேகமாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் கழித்து வந்தால் கூட நாங்கள் உங்கள் ஃபேன்ஸ் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்னு ஒரு வெறித்தனமான அஜித் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஓகே, அது என்ன சார் 11/8 11 மணிக்கு போட்டிருக்கலாம், இல்லை ஒரு 11:30க்கு போட்டிருக்கலாம், பட் 11/8ன்றது என்ன கணக்குன்னு தெரியல. அது ஒரு சென்டிமெண்ட்டாக கூட எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. வந்து ஏன்னா
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அஜித் சாய்பாபாவுடைய பக்தரான பிறகு வியாழக்கிழமைகள் அவருடைய படங்கள்லாம் ரிலீஸ், எல்லாம் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். அது காலகாலமாக இருக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட படங்கள் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அவர் சாய்பாபாவுடைய பக்தரா ஏஎம் ரத்னம் ஒரு கோவில் கட்டியிருந்தார். அது பிறகு ஆச்சு அது சென்டிமெண்ட், வியாழக்கிழமை சென்டிமெண்ட் வர ஆரம்பிச்சதுன்னு. அப்புறமா வந்து அவர் அவருக்கான சில சென்டிமெண்ட்லாம் இருக்கும். அது இப்படி பார்க்க போனால் நேற்று 28ஆம் தேதி கூட்டினா 1 வரும், 11/8 கூட்டி பாருங்க 1 வரும். அஜித்தோட பிறந்த தேதி வந்து 1 ரொம்ப வேணும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். இது வந்து என்னன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில் ஒரு சென்டிமெண்ட் இருக்க தான் செய்யும். வந்து அது நம்புறதும் நம்பாதான் அவங்களோட விருப்பம். அது இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. வந்து டீசர் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் எஃபெக்ட் இருந்தது சார். நம்ம வந்து அவங்க வச்சிருந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கலர் டோனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆகுது? உண்மையிலேங்க. ஏன்னா மறுத்திருமே நீ என்னங்க இப்படி போட்டு செதுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் விவாதமாக வந்தது. வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துட வேண்டியது தானே, அஜித்துக்கான படம் தானே, எப்படி கொடுத்தாலும் அதை கொண்டாடுவாங்க இல்லையா அப்படின்னு. அப்படி கிடையாது. வந்து என்னுடைய வேலை நான் சரியாக செய்யணும். அது அஜித்தாக இருந்தாலும் சரி, அருண் விஜயா இருந்தாலும் சரி, நான் கரெக்டாக தான் முன்வந்து மகிழ்த்திருமணி தெளிவாக இருக்காருன்னு இந்த டீசர்லேயே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு பிஜிஎம் அப்படி தொடங்குது. வந்து அனிருத் பிஜிஎம் தொடங்கி பார்க்கும்பொழுதே வந்து ஒரு அர்ஜுனும் ரெஜினாவும் அப்படி பார்த்து சிரிக்கிறாங்க. அதுலேருந்து தொடங்குற ஒரு பயணம் நமக்கு வந்து அந்த 1 நிமிடம் 49 செகண்ட்லேயே என்ன கதைன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இது தெரியாது. இது சொன்ன மாதிரி நம்ம அந்த அஜர்பைஜான் எதுக்குன்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது. வந்து அந்த லொக்கேஷன் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் வந்து இந்த படம் பார்க்கும்போது கிடைக்கும்னு இந்த டீசரை வச்சு நான் நம்புகிறேன். சார் டீசர் ஸ்டார்டிங்கில் வந்து எப்பயுமே பெரிய ஒரு ஹீரோவோட டீசர் வருது அப்படின்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து விஜய் சார்னா தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து வெறும் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி மட்டும் போட்டிருந்தாங்களே சார். அவர் வந்து தலன்ற பட்டம் வேணான்னு சொல்லிட்டாரு. வேணாம், எனக்கு ரசிகர்கள் வேணாம், உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க போங்கன்னு சொல்லும் பொழுது அஜித் வேற ஒரு தளத்துக்குள்ளே வந்துட்டார். அவருடைய சக போட்டியாளர் நண்பர் விஜய் வந்து வேற ஒரு தளத்துக்குள்ளே போயிட்டார். இவர் நடிகராக இருக்காரு. நடிகரை தாண்டி அவர் ஒரு உச்சத்தில் இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக, அரசியல் தலைவராக தமிழக கழக அரசியல் களத்துக்குள்ள இறங்கிட்டாரு. அது அஜித்தும் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு இது வந்திருக்கும், என்ன எப்படி ஒரு கட்ஸு வரத்துக்கு ஒரு பெரிய இது தானே அப்படின்னு. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த கொண்டாட்டம், எதிர்விடையான வசனங்கள். ஒரு கால 90களுடைய இறுதியில் 2000 பார்த்தீங்கன்னா அஜித் படம் ஒரு வசனம் பேசுனா விஜய் படம் இன்னொரு வசனம் பேசும், கவுண்டர் பேசும். இப்படியா இருந்த காலகட்டம். அது ரைட்டு. ஏன்னா ஒரு வளர்ற நேரம், ஒரு உச்சத்தில் வந்துட்டாங்க 2 பேரும் அப்படின்போது அந்த போட்டி இருக்கும். ரஜினி கமலுக்கான போட்டி தான் வந்து விஜய் அஜித்துக்கான போட்டியாக அது மாறிச்சு. போட்டியை தாண்டி எல்லாருக்குமான ஒரு இது இல்லை, ஒரு உச்சத்தை அடைஞ்சாச்சு, ஒரு மெச்சூர்டான ஒரு இது வந்தாச்சு. போதுங்க, ரைட்டுங்க, விடுங்க அப்படின்ற அளவுக்கு இந்த டீசர் கூட அப்படி தான் தோணுது. அதே தளத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த பேர்லாம் பட்ட பேர்லாம் தேவையா அப்படின்ற ஒரு இடத்துக்கு அஜித் வந்தப்போயே வந்து வேற ஒரு இடத்துக்கு அவர் போய் உட்காந்துட்டார். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது போட்டால் நல்லா இருக்காது, இதுவே வந்து சூப்பராக இருக்குது. வந்து அவரை மாதிரியே அவருடைய படத்தில் வர்ற பேரும் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரே முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். மியூசிக் வந்து கேட்கும்போது உங்களுக்கு எப்படி சார் ஃபீலாக இருந்தது? எனக்கு ஒரு ஃபீல் வந்தது, உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? நம்ம 2 பேரும் எங்கும் போயிருந்தோம். வந்து துபாய் போயிருந்த மாதிரி. துபாயில் வந்து அந்த துபாய் ஃப்ரேம், அப்புறம் புர்ஜ் கலிஃபா, அங்கே பெரும்பான்மையான இடங்கள்ல ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அரபிக் மியூசிக். அப்படியே அரபிக் மியூசிக்கை கொண்டு வந்து இதில் சேர்த்துருக்காரு. அஜர்பைஜான் அப்படின்னா அது ஒரு அரபிக் நாடு தான். அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த ஒரு மியூசிக், ஒரு பிஜிஎம் மட்டுமே அந்த டீசர் முழுக்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இங்கே தாங்க அனிருத் நிற்கிறார். இங்கே அனிருத் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் கூட வந்து இன்றைக்கு 2K கிட்ஸு கண்டிப்பாக அவங்களுடைய அந்த பல்ஸை புரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் எந்த நடிகருக்கு, எந்த ஹீரோவுக்கு எந்த மாதிரியான ஒரு மியூசிக்கை கொடுத்தா அது கரெக்டாக போய் உட்காரம்னு தெரிஞ்ச ஒரு நபர். அவர் வந்து ஸ்பானிஷ்லேருந்து எடுத்துட்டாரு, அப்புறம் வந்து இதுலேருந்து ஸ்வீடனில் ஆல்பத்துலேருந்து சுட்டுட்டாருன்னு 1000 விமர்சனம் இருந்தால் கூட அதை கொண்டு வந்து சேர்க்குறன்னு ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா. இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர், குறிப்பாக இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்களுடைய படத்தை கொண்டு போய் சேர்க்கறது அவர் தான். ரஜினிகாந்தே வந்து ஜெயிலரில் அனிருத் இல்லைன்னா வேற மாதிரி ஆயிருக்குன்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய விஷயம் வேணும். ரஜினியுடைய அனுபவம்லாம் வேற. அப்படி சொல்றது இப்போ இந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு இப்படி இருக்குன்னா, ஒரு முழு படமாக பார்க்கும்போது அனிருத் ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருப்பார்னு எனக்கு தோணுது. சார் கடைசியில் வந்த அந்த டைலாக், எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து அஜித் சார் லைஃப்லயே நடந்த விஷயத்தை அப்படியே எடுத்த மாதிரியே இருக்கு. உண்மையிலேங்க நீங்க சொல்ற மாதிரி அக்மார்க்கா 100% அதுதான். வந்து எல்லாரும் வந்து கடந்து வந்த பிறகு அந்த வலியை மறந்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அஜித்துக்கு பண்ணாத
துரோகம் கிடையாது, அஜித்துடைய வளர்ச்சியில் தடுக்காத விஷயம் கிடையாது. அஜித் கடந்து வந்த அந்த கரடுமுரடான பாதை இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அவர் மறந்துருக்க மாட்டார். அது அப்பப்போ ஞாபகப்படுத்துகிற விஷயமா இது கூட இருக்கலாம். வந்து அது படத்துக்கு ஆப்டான ஒரு டைலாக்காக இருந்தால் கூட இது ரைட் தான். வந்து உன்னை நீயே நம்பு, உன்னை நம்பாமல் நீ எங்கேருந்து, இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். இது எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, அஜித்துடைய அந்த வாய்ஸில் ஒரு டைலாக் அதை பேசியிருந்தாருன்னா பயங்கரமாக இருந்திருக்கு, வேற லெவலில் இருக்கும். அந்த எண்டிங்கில் வந்து ஒரு கன்னை வச்சு நிற்கிறாரு இல்லைங்களா, அந்த நேரத்தில் இந்த டைலாக் பேசியிருந்தா வேற மாதிரி இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன முயற்சி திருவினையாக்கம்ன்ற ஒரு சப்டைட்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் வந்து முயற்சி தான் இன்றைக்கும் வந்து முயற்சி இல்லைன்னா இன்னைக்கு முயற்சியினால் தான் இன்னைக்கு அஜித் வந்து ஒரு பெரிய ஹீரோ. எல்லாருமே வந்து வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் முயற்சி இல்லாமல் வரது எதுவானது கிடையாது. அவருடைய முயற்சி வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி, தனித்துவமான முயற்சின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் கார் ரேஸு, இன்னொரு பக்கம் மாசு, இதெல்லாம் இருக்கிறது வந்து அஜித்துக்கான ஒரு பெரிய பலம் தான். அது வந்து அந்த முயற்சி திருவினையாக்கம். நம்ம ஏவிஎம் உருண்டையில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. வந்து அது உண்மையிலே அங்கே வந்து ஒரு நடிகர் கூட போய் பேட்டி கொடுத்தாரு. நான் ஊருக்கு கிளம்பி போயிடலான்னு பார்க்கும்போது அந்த ஏவிஎம் உருண்டையில் பார்த்தேன் அந்த முயற்சி திருவினையாக்கம்னு அந்த வேர்டு படித்த பிறகு சரி இன்னும் ஒரு 2 வருஷம் போராடி தான் பார்ப்போமேன்னு போராடி எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு. இது வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சார் பாஸ்ட் ஒரு 6 to 8 months அஜித் சார் அவரோட படம் ரிலேட்டடாக எந்த அப்டேட்டும் பெருசாக வரல. பட் ஆனால் அவர் வந்து ஏர்போர்ட் போனால் ஃபோட்டோ போட்டாங்க, அவர் வந்து வெளியே போகும்போது ஃபோட்டோ போட்டாங்க, ஏதோ ஒரு பார்ட்டியில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டாங்க, த்ரிஷாவும் அஜித் சார் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு. எல்லாமே அவர் வந்து பெருசாக ஹைப் எதுவும் கொடுக்கலனாலும் அப்பப்போ ஒரு இது அஜித் சாரை பற்றி வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகாத ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி விஷயத்தில் மட்டுமே ட்ரெண்டாக இருக்கிறது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அது கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அவரே ஒரு ஐடி விங்கெல்லாம் வச்சுருக்காரு, எனக்கு பப்ளிசிட்டி வேணான்னு சொல்லிட்டு. அவருடைய படங்கள்லாம் எப்படி ரிலீஸ் ஆகுது, வீடியோ எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது தான் நாங்கள் செய்யும். இப்போ நாம் செய்யறது வெளியே தெரியணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் பப்ளிசிட்டியாக வச்சுக்கலாம், தற்பெருமையானவனாலும் வச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் ஒரு பேரை வந்து ஏர்போர்ட் குமார்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சு. ஏர்போர்ட்டில் மட்டும் ஒரு ஸ்டில் வருது, அது விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க வந்து. ஆனால் அதை பற்றிலாம் துளி கூட கவலைப்படாத ஒரு நபர் வந்து அஜித். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஏர்போர்ட் குமார்னு சொல்லுங்கள், அப்புறம் ரயில்வே அஜித்துன்னு கூட என்ன எது வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாதுன்னு. இது மேபி அவர் ஒரு டீம் வச்சுருப்பாரு. இப்போ சைக்கிளிங் போகிற மாதிரி அல்லது வந்து பைக் ரேஸ் போகிற மாதிரி, கார் ரேஸ் போகிற மாதிரின்னா காட்சிகள் அந்த வீடியோக்கள்லாம் வந்தது. அது அவருடைய விருப்பம் வந்து. இப்போ எனக்கு வந்து நான் வரமாட்டேன், ப்ரொமோஷன் வரமாட்டேன், ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டேன், பேட்டி கொடுக்க மாட்டேன்னு என்னுடைய தனிப்பட்ட விஷயம். என் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் வந்து இது பண்ணுறேன், அது போடுறேன் நான் சோஷியல் மீடியாவில். இதை நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணுங்கள், இது பத்திரிகையில் போடுங்கன்னு நான் ஒன்றும் கேட்டுக்கல. நான் போடுறேன் விருப்பமாக, எனக்கு பின்னாடி ஒரு ஐடி விங் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவருடைய தனிப்பட்ட விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, ஏன் வெறும் மியூசிக்கு ஷார்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு மாண்டேஜ் மாதிரி பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது டைலாக்ஸு, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் மகிழ் திருமேனி அவருடைய ஸ்டைலே இதுதானா சார், இந்த மாதிரி தான் இருக்குமா? மகிழ் திருமேனி ஒரு நல்ல டைரக்டருங்க. அது திரும்ப சொல்கிறது தான். அது விக்னேஷ்வன் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது பிரசாந்த் நில், விஷ்ணுவர்தன் இவங்ககிட்டலாம் பேசி கடைசியில் மகிழ் திருமேனி உள்ளே வந்த பிறகு இப்போ இவர் பார்த்து படம் எடுப்பார், இவருக்கும் அஜித்துக்கெலாம் ஒத்து வராதுன்ற மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது. அதெல்லாம் கூட காலதாமத்துக்கு ஒரு காரணமாக பேசப்பட்டது. ஏன்னா பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடியவர் வந்து. இன்னைக்கு அருண் விஜய்ன்ற ஒரு நடிகர்லாம் ஒரு கட்டத்தில் காணாமல் போயிட்டார், அவர் சினிமா விட்டு காணாமல் போயிட்டார். எல்லா திறமையும் உள்ள ஒரு நடிகர், சினிமா பின்புலத்திலிருந்து வந்தவர் வந்து. ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு வரலையேன்னு சமயத்தில் மகிழ் திருமேனி தான் அவருக்கு வந்து தடையற தாக்கன்ற மாதிரியான படங்கள்லாம் கொண்டு வந்து அருண் விஜய் நான் இருக்கிறேன்னு இவரே அஜித்தை என்னை அறிந்தால ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று கொடுத்து, ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து, ஒரு காசி தேட்டர் வாசல் முன்னாடி வந்து கண்ணீர்கள் அழுத வீடியோலாம் இப்போ ட்ரெண்டிங் ஆச்சு வந்து. அப்போ மகிழ் திருமேனி வந்து ஒரு பெஸ்ட் டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மீகாமன் வந்து. மீகாமன் இப்படி நம்ம எப்படி ஒரு டீசரை பேசுகிறோமோ, மீகாமன் ட்ரெய்லர் வந்தப்போ அப்படி பேசுனாங்க வந்து. ஒரு ஜோதின்னு ஒரு வில்லனை வச்சு ஒரு டயலாக் கொண்டு வரும், ஜோதி யாருன்ற மாதிரியான. அந்த படம் ஏன் சரியாக ஜனங்கிட்ட கனெக்ட் ஆகலன்னு தெரியல. ஒரு டைரக்டருக்கான படமாக இது கண்டிப்பாக இருக்குன்னு இந்த டீசர் வச்சு நமக்கு தெரியுது வந்து. சார் இந்த டீசரில் வந்து ஹோல் கேங்கை பார்த்தா மங்காத்தாவில் இருக்க எல்லாருமே இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த லெவலுக்கு இதில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் உண்டாக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இந்த படம் வந்து 1997 வெளிவந்த பிரேக் டவுன் படத்தினுடைய ஒரு இன்ஸ்பயர். அப்புறம் வந்து அது காப்பி ரைட் வாங்கி பண்ணியிருக்காங்க, இல்லை அதுலேருந்து உல்ட்டா பண்ணியிருக்காங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துருக்கு. இதை பார்க்கும்பொழுது அந்த லைன் மாதிரி தெரியுது. மேபி அது அப்படியே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா வந்து மகிழ் திருமேனி நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கொஞ்சம் சீன் ஆர்டர் மாற்றி ஒரு கதையை ஆஃபேலேருந்து தொடங்குற மாதிரியான ஒரு டெக்னிக்கலான ஒரு டைரக்டர்.
இதுங்க சொன்ன மாதிரி ஒரு மங்காத்தா டீமே உள்ளே இருக்குது அப்படின்பொழுது அந்த மங்காத்தா வைப்பை இதை கொண்டு வந்தாகணும். ஒரு 2 வருஷம் கேப் இல்லைங்களா, இதை தாண்டி அர்ஜுன் இருக்காரு, த்ரிஷா இப்படிலாம் இருக்கும் பொழுது இது கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம். குறிப்பாக ஆரோவெலாம் வந்து அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட்டை வந்து ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஆரோவுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு அவர் பதறாரு அஜித் வந்து ஒரு கார் சேசிங் எடுக்கும் பொழுது. இப்போ இவங்களாம் இருக்காங்கன்னு பொழுது கண்டிப்பாக ஒரு மங்காத்தா மாதிரியான அதிரி புதிரியான படமாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் நம்ம வந்து பொங்கலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னென்னா குட் பேட் அக்லி. இன்றைக்கி வந்து அதை வந்து விடாமுயற்சியாக மாற்றிட்டாங்க. இது 2 படமுமே கிளாஷ் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லை. 2 படம் ஒரே ஹீரோவோடது 2 படம் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து அடுத்து குட் பேட் அக்லி எப்போ சார் மாற்றி வச்சுருந்துருப்பாங்க? இதை மேபி வந்து பிப்ரவரியில் இருக்கும். ஏன்னா சில பேர் சோஷியல் மீடியாவில் மே 1ஆம் தேதி அஜித்தோட பிறந்தனா ரொம்ப நாளுங்க, அவ்வளோ நாள்லாம் விட மாட்டாங்க. அந்த படம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஒன்று ஒரு 7 நாள் வந்து அதுக்கான ஒரு பேட்ச் ஒர்க் ஒன்று இருக்குது, மும்பையில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு முடிச்ச பிறகு அந்த படம் கம்ப்ளீட். அது அப்படின்போது பிப்ரவரி மாதத்தில் அந்த படத்தை என்ன ஒரு மாதம் ஒரு 15 நாள் பிப்ரவரி மிடில் கூட அவங்க விடலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். படத்தில் கேமரா ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு ஷாட்டில் வந்து அவர் உட்காந்துட்டு இருப்பார், த்ரிஷா அந்த டோர் க்ளோஸ் பண்ணும்போது அவங்க த்ரிஷா நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ஷாட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் இதே மாதிரி நிறைய ஷாட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் ஆக்ஷன் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே காமிக்கல சார். ஃபைட்டு எதுவுமே காமிக்கல. வந்து இல்லை ஒரு டீசரில் என்ன சொல்லிட முடியும் உங்களால் வந்து இதுவே இந்த அளவுக்கு பெருசு வந்து நீங்கள் டைலாக் இல்லை எதுவும் இல்லைன்னு இன்னும் வர அடுத்த டீசர் 2ன்னு வரா மாதிரி இல்லை ஒரு கிளிம்ஸ் வீடியோ வர மாதிரி இதெல்லாம் தாண்டி ட்ரெய்லர் தாங்க ஒரு படத்துக்கு வந்து. அது ட்ரெய்லர் டக்குன்னு ரிலீஸ் பண்ண முடியும். இதுக்கே கதையை நம்ம சொல்லிட்டோம்னா ட்ரெய்லர்னும் பொழுது கிட்டத்தட்ட முக்கால்வாசி கதையை சொல்லிடலாம், முக்கால்வாசி இது வந்து இதுதான் இருக்க போதுன்னு முடிவு பண்ணிடலாம். இப்போ ட்ரெய்லர் எப்படின்னா இப்போ பொங்கல் வெடி ஜனவரி 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு ஜனவரி 1 இல்லைன்னா வந்து ஜனவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி ட்ரெய்லர் வரலாம். அதுக்கு இடையில நிறைய அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்டேட்னு கேட்டும்போது அப்டேட் கொடுத்தாச்சு. இப்போ கிளிம்ஸ் வீடியோ இருக்குது, அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் மாதிரியா சாங்ஸ் இருக்குது, அப்புறமா போஸ்டர்ஸ் இருக்குது. எல்லாம் வரும்பொழுது ஒரு கொண்டாட்டமான படமாக அஜித் ரசிகர்கள் இதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட படம் எதுவுமே இல்லை. கடந்த 2 வருஷமாகவே அஜித் சாரோட படம் வந்து எதுவுமே கிடையாது, எந்த படமுமே அப்டேட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட ஃபேன்ஸும் சரி மக்களும் சரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு அடுத்த மாதமே இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வருது. அடுத்து இந்த வேகத்திலேயே அஜித் சார் வந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? உண்மையிலேயே வந்து பயணிச்சா அவங்க கொண்டாடுவாங்க. ஒரு போட்டி சக போட்டியாளர் ஒருத்தர் வந்து இந்த பக்கம் போயிட்டாருன்னு போது அது ஒன்றும் அவங்களுக்குள்ள இல்லை கண்டி ஒரு போட்டின்ற ஒரு விஷயம். இப்படி வந்து ரஜினி கமல் நாங்கள் ஒன்றும் எதுவும் கிடையாதுங்க, 2 பேரும் 2 கோல் மாதிரி அப்போ தான் வந்து ஃபுட்பால் விளையாட முடியும். 2 கோல் அதில் ஒரு கோல் வந்து அரசியலுக்குள்ளே போயாச்சு, ஒரு கோல் கம்பம் அப்படின்னு பொழுது ஃபுட்பால் நாம் மட்டும் தனியாக விளையாடிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு தொய்வு வரலாம். அஜித்துக்கு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேஸு அப்புறமா போயிட்டு எங்கேயாவது போய் யூரோப்பில் செட்டில் ஆகலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு தோணி இருக்குதுன்றாங்க. அது கூட இருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உச்சத்தை அடைஞ்ச பிறகு அஜித்துக்கு எப்போ அந்த இதெல்லாம் வந்துருச்சு, வந்து ஒரு உச்சத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டா அந்த மனநிலாம் எப்போ வந்ததுன்னா எனக்கு ரசிகர் மன்றமே வேணான்னு சொன்னதுக்கு ஒரு ஹீரோவுக்கு ஒரு பெரிய கட்சி வேணும். அங்கெல்லாம் வந்தாச்சு. வந்த பிறகு என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் தரலாம் அப்படின்னு ஒரு முடிவில் கூட அஜித் இருக்கலாம். ஆனால் அஜித் படம் வரிசையாக வந்தால் கொண்டாடுறதுக்கு அவர் ரசிகர்கள் வந்து காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு நியூஸுமே இல்லாமல் ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுறதுன்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு மற்ற படங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அஜித் சாரோட படம்ன்றதால அது வந்து இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது பெரிய விஷயமாக தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.